ஒன்றுமே புரியல. நீ தானே நான் ஹாஸ்பிட்டலுக்கு தேடி வந்த. அங்கேருந்து தப்பிச்சு உடனே துரத்திட்டு வந்த. அப்புறம் நான் ரோட்டில் மயங்கி விழுந்துட்டேன். இப்போ நீயே கொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க. ஏன்? நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? என்னை நம்பு. முதல்ல நீ எனக்கு எதிரியா இருந்தப்போ நான் உன்னை ஒழிக்க நினைச்சது என்னமோ உண்மைதான். அப்புறம் டெண்டர் விஷயத்துல நீ என் பேரை அசிங்கப்படுத்தி நீ என்னை ஜெயிச்சப்போ உன் மேலே எனக்கு இருந்த வெறி இன்னும் அதிகமாச்சு. அந்த சமயம் பார்த்தோ என் ஒய்ஃபோட அம்மா இறந்து போச்சுன்னு தகவல் வந்தது. என் சொந்த ஊரான ராஜஸ்தானுக்கு போனேன். நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏலத்திலே உன்கிட்ட ஜெயிச்ச எல்லா பழைய மாடல் காரையும் விற்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த பொறுப்பை இவங்கிட்ட ஒப்படைச்சேன். நான் ராஜஸ்தான்லேருந்து திரும்பி வந்தப்போ நீ காணாம போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அந்த சமயம் பார்த்தோ உன் பொண்டாட்டியும் அந்த பொண்ணு நந்தினியும் சேர்ந்து நான் தான் உன்னை கடத்திட்டேன், கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ் கையிலே கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை உள்ளே தள்ளிட்டாங்கோ. அதுக்கப்புறம் நீ கடல்ல யாரோ போட்மேன் கூட போய் அதை கேள்விப்பட்டு என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்கோ. அப்போ பெங்களூர் போன இவன் திரும்பி வந்து என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னான். அண்ணா எனக்கு தெரியலையாண்ணே, நான் தானே சங்கரு. சேட்டு என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போன அந்த பழைய மாடல் காரெல்லாம் எதையுமே விற்க முடியாதுன்னு எல்லாரும் கை விரிச்சப்ப உங்களை தான் கை காட்டினாங்க. நான் வந்து உங்ககிட்ட சேட்டு என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போன காரெல்லாம் விற்கலன்னா பல கோடி லாஸ் ஆகும், ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏலத்தில் நீங்க போட்டிக்கிட்டு கிடைக்காத காரா இருந்தாலும் ஒரு மெக்கானிக்கா அந்த காரெல்லாம் நீங்க சரி பண்ணி லாபத்துக்கு விற்க ஏற்பாடு பண்ணீங்கல்ல. அப்ப சொன்னீங்களே ஒரு வார்த்தை, வியாபாரத்துல சேட்டு எனக்கு போட்டியா இருந்தாலும் நான் மெக்கானிக் தொழில்ல என் எதிரி கூட துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை. அந்த விஷயத்த நான் சேட்டுட்ட சொல்லிட்டேன். டேய் சார், போய் வண்டியை ரெடி பண்ணுங்க. ஏய் வாங்கடா. இப்படி ஒரு வார்த்தை சொல்ல உனக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும்? உன்னாலே எனக்கு நிறைய லாபம் கிடைச்சதோ. உன்னை அழிக்கணும்ன்ற வெறி என் மனசை விட்டு போயிடுச்சோ. எப்போதும் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறவன் நான். நான் உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு உன்னை பத்திரமா உன் குடும்பத்திலே கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணேன். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். வா சென்னை போவோம். எதிரியை கூட நண்பன் ஆக்கிக்கணும்னு எனக்கு கத்து கொடுத்ததே இந்த செல்வம் தான். ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்த நான் நேராக ஆஃபீஸ்க்கு தான் போனேன். அங்கே போனப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் எல்லாரும் கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கீங்கன்னு. அதான் உடனே கிளம்பி இங்கே வந்தேன். நல்ல வேலை செல்வம். இன்னும் ஒரு நிமிஷம் நீ லேட்டா வந்திருந்தீனா நீ சம்பாதிச்சால பாதி சொத்து உன் கையை விட்டு போயிருக்கோம். நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. ஒன்ன மாதிரி அர்ச்சனா எல்லாத்தையும் வாரி வழங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா செல்வம், நீ சரியான நேரத்தில் வந்துட்ட. இப்போதான் எங்கள் மனசெல்லாம் நிம்மதியாக இருக்கு. நீ இறந்துட்டதா நினச்சி அர்ச்சனா எங்கள் எல்லார் பேர்லையும் இந்த சொத்தை பிரித்து வைக்கிறோன்னு சொன்னப்போ எங்கள் யாருக்குமே அதில் விருப்பம் இல்லை. நாங்கள் சம்மதிக்கவே இல்லை. அர்ச்சனாவோட வற்புறுத்தல் தாங்காம தான் எல்லாரும் இதுக்கு சம்மதிச்சோம். அண்ணா, ஏதோ தப்பு பண்ற மாதிரியும் குற்றம் பண்ற மாதிரியும் மனசுல ஒரு உறுத்தலோட தான் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தோம். நல்ல வேலை நீங்க வந்ததால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நின்னு போச்சு. நீங்க வந்ததுல எவ்வளவு சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நின்னு போனதுதானா? ஆமா மாமா, அக்கா எடுத்த இந்த முடிவுல இங்க யாருக்கும் சம்மதம் இல்லைன்னாலும் உங்களுக்கு அப்புறம் உங்க இடத்துல இருந்து வாசு இந்த கம்பெனியை நல்லபடியா நடத்துவாரு, உங்க பேரை காப்பாத்துவாருங்கிற எண்ணத்துலதான் நானும் இதுக்கு சம்மதிச்சேன். நீங்களே திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எங்க யாருக்குமே இது தேவையில்லை. வாசு, ஒரு பெரிய பாரம் இருந்ததில்ல உங்க மனசுக்குள்ள? ஐயோ, நம்ம தலை மேல இவ்வளவு பெரிய பொறுப்பு தூக்கி வைக்கிறாங்களே, அதுவும் அண்ணன் இருந்த இடத்துல இருந்து நாம இந்த நிர்வாகத்தை எப்படி பண்ண போறோம், அவர் பேரை எப்படி காப்பாத்த போறோம்னு இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நிம்மதியா இருங்க. அடி பாவி, இவன் வந்ததால எல்லாம் பறி போச்சுட்டு இருக்க. நிம்மதியா இருங்க. வா, சரி, நல்ல மாதிரி நடிச்சுதானே ஆகணும். ஆமாண்ணே, ரேவதி சொன்ன மாதிரி என் மனசு ரொம்ப பாரமா தான் இருந்தது. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது பாரம் குறைஞ்சிடுச்சுண்ணே. ஆமா செல்வம், உங்களை நான் வீட்டை விட்டு துரத்துனதுக்கு தண்டனையா உங்க வீட்டையே என் பேருக்கு எழுதி தரேன்னு அர்ச்சனா சொன்னா. நல்ல நேரத்துல வந்து நீ எங்களை காப்பாத்திட்ட. யார் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நான் அவசரமா இங்கே கிளம்பி வந்தது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இல்லை. இருந்தாலும் அர்ச்சனா இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு.
அவள் இடத்துல நான் இருந்திருந்தா கூட நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒருவேளை பழைய செல்வமாக இருந்தால் கண்டிப்பாக இதை தான் செஞ்சுருப்பேன். ஆனால் இப்போ இருக்கிற செல்வம் நிச்சயமாக இதை தான் செஞ்சுருப்பானான்னு என்னால் சொல்ல முடியல. என்னதான் என் குடும்பத்து மேலே அர்ச்சனாக்கு கோவம் இருந்தாலும் நான் இல்லாதப்போ என்னை விட சிறப்பான ஒரு முடிவு எடுத்ததுன்னு நினச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அர்ச்சனா, சச்சே, என்னப்பா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வக்கீல் சார், நீங்கள் அந்த பத்திரத்தை கிழிச்சு போடுங்க. கொண்டங்க, நானே கிழிச்சு போடுறேன். அர்ச்சனா, என்ன அர்ச்சனா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? என்னால இப்ப பேச முடியல, பேச்சே வரல. தொலைஞ்சு போன என்னோட வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருக்கு. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் அதை தவற விட மாட்டேன். பத்திரமா பொக்கிஷமா வச்சு பார்த்துப்பேன். செல்வம் நேரா ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனா கழுத்துல தாலியா கட்டியிருப்பா. செல்வம், நான் உடனே வீட்டுக்கு போய் தாலி எடுத்துட்டு நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். நான் கூட்டிட்டு போறேன், வாப்பா. கடவுளே, என் செல்வத்தை நல்லபடியா திருப்பி கொடுத்துட்டேன். எங்க எல்லார் மனசுலையும் பால் வாத்துட்டேன். என் மருமக வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டிட்டேன். இனிமே என் மக மருமக வாழ்க்கையில எந்த குறையும் ஏற்படக்கூடாது சாமி. நீ தான் அவங்கள நல்லபடியா காப்பாற்றணும். சதமானம் பவதி சதா யத் புருஷன் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. சாமி, சுவாமியோட பாதத்துல வச்சு கொடுங்க. சரி. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்ர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகாசனவே நமஹ, ஓம் சிகவாஹாய நமஹ, ஓம் திஷநேத்ராய நமஹ, ஓம் சக்திதராய நமஹ, ஓம் தாரகாசுர சம்ஹாரிணே நமஹ, ஓம் மத்தாய நமஹ, ஓம் பிரமந்தாய நமஹ. ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் சம்பூர்ணம். மாலை எடுத்துக்கோங்க. அக்ஷதை எடுத்துக்கோங்க. புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். மாலை மாத்திக்கோங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாங்கல்யம் தந்துநானே நாமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोऽस्तुते. श्रीर्वशस्ववायुष्यमारोग्यभाविदा सोममानं महीयते धान्यं धनं वसुं भगवत्प्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. குங்குமத்தை இட்டு விடுங்க. என்னடி இது இந்த நேரத்தில் இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? உனக்கு மறந்து போயிருக்கியா, நம்ம செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு உடனே அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சப்போ இந்த ஜாதகனுக்கு இருதார தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாருன்னு உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? என் குடும்பத்துல இருதாரங்கிறது என்னோட போயிடுச்சு, செல்வம் ஒழுக்கமான புள்ள, அவனுக்கு அப்படியெல்லாம் இருக்காது, பரிகாரம்னு சொல்லி செலவு பண்ணாத நீ சொன்ன. ஆமாடி, அதுக்கு என்ன இப்போ? அது இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சியா. இப்ப பாத்தியா, செல்வத்துக்கு 2வது தடவையா கல்யாணம் ஆயிடுச்சு. தான் பொண்டாட்டிக்கு 2வது தடவையா தாலி கட்டி இன்னைக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டாயா. இப்பதாயா நிம்மதியா இருக்கு. அதை நினைச்சுதாயா நான் அழுதேன்.
சரி சரி பாக்கியா அழாத. அர்ச்சனா, இனிமே உங்க 2 பேரோட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது. ஆமா ஆமா, கல்யாண ஜோடிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இந்நேரம் பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. செல்வத்தோட பாதி சொத்து கைமாறி இருக்கும். அர்ச்சனா கார் கம்பெனியும் வாசு பேருக்கு மாறி இருக்கும். இன்னும் ஏன் இந்த வாசு எனக்கு ஃபோன் பண்ணல? சரி, நாமளே அவனுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். ஹலோ. என்ன வாசு, ரொம்ப பிஸியா? ஃபோனே பண்ணல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன சொத்து கைக்கு மாறினதும் உன் குரல்ல இருக்கிற உற்சாகமே காணோம். பக்கத்துல யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. அப்புறம் எதுக்காக இந்த நடிப்பு? சொத்து கைக்கு வந்துருச்சு, நான் நினைச்ச மாதிரி ஆபீஸ் என் கைக்கு வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டியதானே? அட நீங்க வேற ஏங்க என் வயிற்றுல கிளப்பிக்கிட்டு? வயிற்றுல கிளப்புறனா? என்ன வாசு ஒரு மாதிரியா பேசுற? பத்திரம் பதிவானதும் உன் புத்தி மாறி போச்சா? ஏங்க பத்திரமே பதிவாகலங்க, அதான் எரிச்சலா இருக்கு. என்னது பத்திரம் பதிவாகலையா? ஏ என்னாச்சு? உனக்கு மட்டும் ஆகலையா இல்ல வேற யாருக்குமே ஆகலையா? யாருக்குமே ஆகல. நாம எல்லாரும் செத்து போயிட்டான்னு நினைச்ச செல்வம் திரும்ப உயிரோட வந்து நிக்கிறான். என்ன வாசு சொல்ற? செல்வம் உயிரோட வந்துட்டானா? ஏதாவது கனவு கண்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுச்சு. எல்லாருமே கையெழுத்தும் போட்டுட்டோம். அந்த அர்ச்சனா தான் கையெழுத்து போடணும். அந்த நேரம் பார்த்து சினிமால பாக்குற மாதிரி செல்வம் வந்து நிக்கிறான். செத்து போன செல்வம் உயிரோட வந்துட்டானா? என்னால நம்பவே முடியலையே. எல்லாம் விவரமா சொல்லு எனக்கு. அந்த செல்வம் நடந்ததாவே இருக்கட்டும், பத்திரம் எழுதினபடி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தலாம் தான் சொன்னான். ஆனா அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா அதையும் கெடுத்துட்டாரு. அந்த சொத்து என் கைக்கு வரும், ஆனா வராதுங்கிற மாதிரி எத்தனை தடவை எனக்கு ஆசை காட்டி மோசம் பண்றாங்க தெரியுமா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த கவலையை போகிறதுக்கு தான் அப்படியே டாஸ்மாக்கு தண்ணி அடிக்கலாம் நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்தா நீங்க ஃபோன் பண்றீங்க. சாரி வாசு, நாம என்னதான் பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்துல இந்த அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது நல்லது நடந்து போயிடுது. சரி விடு, நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம். நான் அப்புறம் பேசுறேன். இப்ப என்ன பண்றது? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்து போயிடுச்சே. சொத்து இவன் கைக்கு வந்துரும், அதை நாம அபகரிச்சிடலாம்னு நினைச்சோம். இப்போ நம்ம பிளான்லயே ஓட்டு விழுந்து போயிடுச்சே. ஓ, இவங்க வேற வந்துட்டாங்களா? நல்ல வேளை, ஏன் தாலி தப்பிச்சது. வாங்க மாமா. என்னம்மா ஜெயந்தி, நல்லா இருக்கியா? மாமா, அத்தை என்ன மாமா, எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? உங்க ஃபோன் லைனே கிடைக்கவே இல்லையே. என்னாச்சு? என்ன ஜெயந்தி, இப்பதான் நாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரோம். அதுக்குள்ள படபடபடன்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குற. என்ன ஆச்சு? ஐயோ, இங்க நடக்க கூடாததெல்லாம் நடந்து போயிடுச்சு. நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியும் உங்க நம்பர் எல்லாம் என்னால ரீச் பண்ணவே முடியல. அண்ணி, அப்படி என்னதான் நடந்தது? நான் எப்படி அதை என் வாயால சொல்லுவேன்? ஏய், பதட்டப்படாத. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியும். காணாம போன செல்வம் செத்து போயிட்டாரு நாங்கெல்லாம் நம்பிட்டோம் தெரியுமா? என்ன ஜெயந்தி சொல்ற? ஆமா அத்தை, செல்வம் செத்துட்டாருன்னு நினைச்சு அர்ச்சனாவுக்கு தாலி அறுத்து சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடிதான் செல்வம் நல்லபடியே திரும்பி வந்து அர்ச்சனா கழுத்துல மறுபடியும் தாலி கட்டியிருக்காரு. ஜெயந்தி, நீ என்ன சொல்ற? ஒரே குழப்பமால இருக்கு. நடந்தது என்னன்னு விளக்கமா சொல்லு. இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது எதுவுமே நமக்கு தெரியாம போயிடுச்சேங்க. நான் உங்க 3 பேரோட நம்பருக்கும் ட்ரை பண்ணி என் விரலே தேஞ்சு போயிடுச்சு. என்ன ஆச்சுங்க? ஏய், டிராவல்ல இருந்ததுனால டவர் ரீச் ஆயிருக்காது.
அதுவும் இல்லாம கோயில் போன இடத்துல பெரிய யோகா கேம்ப் ஒன்று நடந்தது. கோயில் வேலை எல்லாம் முடிச்சிட்டு யோகா கேம்புக்கு போலான்னு முடிவு பண்ணி உள்ள போனோம். ஹேண்ட்செட் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால செல்போன் எல்லாம் வெளியே கொடுத்துட்டு போயிட்டோம். நல்லா கொடுத்துட்டு போனீங்க போங்க. அர்ச்சனாவுக்கு சடங்கு நடக்கும்போது நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாம நான் தவிப்பு இருக்கே. நல்ல வேளை அர்ச்சனா புண்ணியம் பண்ணிருப்பா போல இருக்கு. நல்லபடியா செல்வம் திரும்பி வந்துட்டாரு. அர்ச்சனா வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? இது தெரியாம நம்ம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தோமே. டேய் வினோத், காரை கட் பண்ண வேணாம், நிறுத்தி வை. நாம உடனே அர்ச்சனா வீட்டுக்கு போவோம். சரிப்பா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். வினோத் நில்லுப்பா. நாம யாரும் எங்கேயும் போக வேண்டாம். நீ காரை அனுப்பிடு. சிவகாமி, என்ன பேசுற நீ? ஜெயந்தி சொன்னதை கேட்டல்ல? இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம மாப்பிள்ளையை போய் பார்க்க வேண்டாமா? அர்ச்சனாவை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொல்ல வேண்டாமா? என்னாச்சு உனக்கு? ஏற்கனவே பட்ட அவமானமும் அனுபவமும் தாங்க காரணம். மறுபடியும் குடும்பத்தோட வீட்டு வாசல்ல போய் நின்று அழுதுகிட்டே திரும்பி வரணுமா? அதுக்காகத்தான் போகணுங்கிறீங்களா? என்ன பேசுற நீ? மாப்பிள்ள மறுஜன்மம் எடுத்தா மாதிரி பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம போய் பார்க்காம இருந்தா நாமெல்லாம் என்ன மனுஷங்க? வேண்டாங்க. நாம அர்ச்சனாவை பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை அவளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாம இப்ப எதுக்கு நவகிரக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்? அர்ச்சனாவோட வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவ புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தானே. அதுதானே இப்ப நடந்திருக்கு. காணாம போன மாப்பிள்ள நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டாரு. பரிபோக இருந்த சொத்து பத்தெல்லாம் அவங்க கைக்கு மறுபடியும் வந்து சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அத்தை சொல்றதுதான் கரெக்ட் மாமா. அர்ச்சனாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவளை போய் பார்க்கணும் பேசணும்னு நாம தான் துடிக்கிறோமே தவிர அவ மனசுல நம்ம குடும்பத்தை பத்தி எந்த விதமான பாசமோ அக்கறையோ இல்லையே மாமா.